ஊருக்கு போனோடனே எனக்கு எல்லாம் கண் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா இல்லை டபுளாக தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஊர் தான் இந்த ஊர். ஒரு ஏரியாவில் ஒரு ரெட்டையர்கள் பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு 2-3 ரெட்டையர் 2 ஜோடி இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு ஊர் வெறும் ரெட்டையர்களாகவே இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே உடனே இந்த கிராமத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். 2006லேருந்து 2010க்குள்ளே 200 ஜோடிகளாக இருந்த, அதாவது 200 பேர், 408 சம்திங் பேர் இருந்த ஒரு கிராமம் இன்னைக்கு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிற அளவுக்கு, அதாவது உலகத்திலேயே இங்கே தான் இரட்டையர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமாக கிட்டத்தட்ட 1000 ஜோடிகள் 2000 பேர் வந்து இரட்டையர்கள் இருக்காங்க இந்த ஊரில். அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. உண்மையாகவே இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பல சுவாரஸ்யமான கதைகள் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். அது எல்லாமே வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பம் அந்த ரெட்டையர்கள் வச்சு படக்கூடிய கஷ்டம்னா வளர்த்துற கஷ்டம் கிடையாது, அந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி டீச்சர்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். என்ன டீச்சர்ஸ்னால பிரச்சனை அப்படிம்பீங்க, இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரெட்டையர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து எல்லாம் ட்வின்ஸு. ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுங்க. எனக்கு இந்த வீடியோ எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன அவங்க வந்து மலையாளம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு அளவுக்கு மலையாளம் தெரியாதுங்கிறனால நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பதிலும் வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்தது. அப்படிங்கிறனால நான் ஓரளவுக்கு வந்து நான் ஸ்டடி பண்ணி இந்த வீடியோஸில் வந்து நான் ஒரு சில டீட்டெயிலான விஷயமும் சொல்லியிருப்பேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்டு லைக் எல்லாம் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் வில்லேஜுடைய போர்டு பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போதே இந்த மாதிரியான வில்லேஜினுடைய என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இரட்டையர்களுடைய ஊர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஊருக்கு வந்து கவர்மெண்ட்டே பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ரெட்டையர்களை தேடி நம்ம வந்து பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது நம்ம உஸ்மான் அப்படிங்கக்கூடியவர் தான் நமக்கு வந்து அவர் வண்டியிலேயே கூட்டிகிட்டு போய் ஒரு சில இடங்களை காட்டி தரலான்ட்டு ஆட்களை காட்டி தரக்க கூட்டிகிட்டு போனார். பட்டு காலை நேரமாக இருக்கிறதுனால வந்து இன்னும் யாரும் எந்திரிச்சிட்டில்ல, குழந்தைங்க பசங்க ஆளுகள்லாம். இப்போ வந்து நம்ம அடுத்த இடங்களுக்கு வண்டியிலே வச்சு நம்ம கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டி தந்துட்டுருக்காரு. நல்ல ஒரு அன்பான மக்களாக இருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து காலையில் இந்த பசங்க, அதாவது இந்த ரெட்டை குழந்தைகள் வந்து பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். மணி பார்த்திங்கன்னா 6:30 மணி. இந்த மதரசான்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய ஒரு மதரசாவுக்கு வந்து இப்போ நிறையா பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாப்பாக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி வந்து அந்த ரெட்டை குழந்தைகள் வந்து இந்த பக்கம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது அவங்கள பார்க்குறதுக்காக இப்போ வெயிட்டிங்க. ஓகே மக்களே, இவர் வந்து யூசுப்கா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்களுக்கு ட்வின்ஸ் உண்டா? இவருக்கும் வந்து 2 ட்வின்ஸ் குழந்தை இருக்காங்க. இப்போ வந்து இவர் வந்து நமக்கு வந்து அந்த ரெட்டை குழந்தை இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன், 1-2 ஆட்களை காட்டி தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு அதுவே போதும்னு சொல்லி அவர் ஆட்டோலேயே நம்ம வந்து கிளம்பிட்டோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கா ஓட்டக்கூடிய யூஸ் பண்ணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜோடி ரெட்டை இருக்குது எனக்கு. இந்த ஊரை பொறுத்தவரை இப்போ நம்ம சும்மா அப்படி நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஜோடியாக வந்து ரெட்டையர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க, ஈஸியாக பார்க்கலாமே நீங்கள் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம வந்த நேரம் நேற்று சாயந்தரம் 6 மணி, அதெல்லாம் பார்க்க முடியல. மக்களே, ஒரு மதரசாவுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே 2 பசங்க இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ட்வின்ஸ் தான். முகமது அன்சில், முகமது அஷ்மில், ஷாமில் ஷம்ஸ், ஷாதில் ஷம்ஸ். மக்களே, இப்போ வந்து 2 ஜோடியை பார்த்தோம். அது இல்லாமல் வந்து நம்ம ஆட்டோ ஓட்டக்கூடிய யூஸ் பண்ணதுக்கு 2 ஜோடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஜோடியாக நிறைய மக்கள் இருக்காங்க. இப்போ ஓணம் டைம் அப்படிங்கிறனால ஸ்கூல் லீவுனால அதிகமான மக்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. எல்லாம் நிறைய அவங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேஷன் வீட்டுக்கு, அப்புறம் ட்ரிப்புக்கு இந்த மாதிரிலாம் போயிடுவாங்களாமா. அதனால் வந்து அதிகமாக மக்களை பார்க்க முடியல. இருந்தாலுமே இந்த மதரசாவுக்கு போகக்கூடிய பசங்க ஒரு சிலர் அப்படி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சிலர் பார்க்கலாம். ரெண்டு ரெட்டையர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க அந்த வீட்டில். ஆனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓணம் லீவுக்கு ஒரு பையன் இருக்கான்,
ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காராமா. அவர் வந்து நாளைக்கு அந்த மாதிரி டைம் தான் வருவாங்க. பக்கத்தில் நிறைய குழந்தைங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸும் ரெட்டையர்கள், அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ரெட்டையர்கள். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஊரில் மட்டும் 1000 ஜோடிகள் வந்து ரெட்டையர் இருக்காமல். 1000 ஜோடி. 2010 வந்து பார்த்திங்கன்னா 200 ஜோடி இருந்தது தான். அதுவே வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 1000 ஜோடி இருக்காங்க. இன்ன வரைக்கும் வந்து உலகத்திலேயே அதிகமான ரெட்டையர் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இப்போ நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது எதனால் அப்படிங்கிறது வந்து நிறைய ஆராய்ச்சி இதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவங்களால யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் அப்படிங்கிறத தெரியாது. ஆனால் இந்த ஊரில் மட்டும்தான் அந்த அதிகமான ரெட்டையர்கள் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலிங் மொத்தம் சுற்றி 3-4 ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 8 ஜோடி 10 ஜோடியாக தான் படிப்பாங்க. இந்த பசங்க வந்து படிக்கும்போது ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸில் தான் படிக்க விரும்புகிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து ஏன்னா ஒட்டுக்கா பிறந்தது ஒட்டுக்கா வளர்ந்தது, கிளாஸில் போய் பிரியும் போது வந்து வருத்தப்படுறாங்க. அதனால் பல சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு ஒரே கிளாஸ்லேயே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சுருக்காங்க. சரி, இது என்ன பெரிய மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலுக்குள்ளே போனால் டீச்சர்ஸும் டபுள்ஸு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்டு வந்து 2 பேர் இருப்பாங்க, டீச்சர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. இதில் எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பையனா அந்த பையன், இந்த டீச்சராக இவங்க அப்படிங்கிற மாதிரியான பல கன்ஃபியூஷனோட தான் இந்த கிராமம் இருக்குங்க. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதுக்கு மட்டும் இல்லை, இந்த மக்களுடைய பல தகவல் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இந்த ட்வின்ஸாக குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஊரில் வந்து திருமணம் பண்ணிக்கூடிய நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. நிறைய ஆண்களும் இங்கே வந்து திருமணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே அதிகமான ரெட்டையர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கக்கூடிய பெருமை இந்த ஊருக்கு மட்டுமில்லை, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் மாநிலத்தில் இந்த ஊரில் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பல நியூஸ் சேனல் வந்து போட்டிருந்தாலுமே தமிழில் இந்த ஊரை பற்றி பெருசாக யார் வீடியோ போடல. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கொண்டிருக்கோம். ஸ்கூலெல்லாம் டீச்சரமாக யாருக்கும் தெரியாது. பசங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கும். அது ஒரு ஆள் பேர் லுபாபா, ஒரு ஆள் லுபானா. அது யார் லுபானா டீச்சர்கள் எல்லாம் கேட்குவேன். சின்ன டைம் இப்போ சின்ன பசங்களை வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைட்டில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் வந்து பெருசாக சேஞ்ச் ஆயிரும். இல்லை எல்லோரும் இல்லை. இப்போ என் பெருசு பசங்களே சேஞ்ச் ஆகலை. இப்போ பார்த்தாலும் யாருக்கும். எத்தனை வயசு ஆச்சு? இப்போ 22 21 22 வயசாயிருக்கு. ஆனால் 2 பேரும் இப்போ ஒரே மாதிரி தான். ட்ரெஸ்லேருந்து எப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஊரை பார்க்குறதுக்கு எந்தெந்த ஊர்லேருந்து ஆளுங்களாம் வராங்க? ரொம்ப ஊர்லாம் வந்து வேர்ல்டுல அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு போனேன். வந்து எல்லா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போனேன். இந்த ஊரில் தண்ணி எடுத்துகிட்டு போனேன், மண் எடுத்துகிட்டு போனேன். என்ன டிஃப்ரெண்ட்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜாஸ்தியாக பறக்குதுன்னு. அது இன்ன வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. பல நாடுகள்லேருந்து வந்து இந்த ஊரை பற்றி வீடியோ எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே தண்ணி, இங்கே மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படி இங்கே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஆனால் இன்ன வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியல. ஆச்சரியம் அதிகமாகிட்டே இருக்குது. ட்வின்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. ரெட்டை குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நபர்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே ட்வின்ஸ் இருக்காங்க. பெரிய ஆட்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் வந்து இங்கே அதிகமான ட்வின்ஸ் இருக்காங்க. இவங்கள தான் நம்ம இந்த வீடியோவை முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான பல சுவாரஸ்யமான தகவல் வந்து வீடியோக்குள்ளே இருக்குது. பாருங்கள், இந்த வீட்டில் வந்து இல்லை, வெளியூர் போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, என்ன எங்கள் வீட்டில் 2 இருக்கு, அவங்கள பார்க்கலையா அப்படின்ட்டு கூப்பிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அங்கே 2, அதாவது இந்த அண்ணாச்சி ஒரு விளம்பரத்தை சொல்லுவாங்க, ஏன் டேபிள் மேட் வாங்கலையா, மேல் வீட்டில் இருக்குது கீழ் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி இங்கே வந்து ரெட்டையர்கள் வந்து பக்கத்தில் அதிகமான ரெட்டையர்களுங்க. அதுதான் உண்மையை ரொம்ப ஆச்சரியப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ எடுக்கவே ஒரு சில வீடியோ மட்டும்தான் எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு விதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஊர் தான் இந்த ஊரும். அதாவது ஒரு ரெட்டையரை பார்த்துருப்போம், 2 ரெட்டையரை பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஊரில் கிட்டத்தட்ட 1000 ஜோடிகள், 1000 ஜோடியில் 2000 ரெட்டையர்கள் மொத்தம் இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது பெண்கள், ஆண்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரிபிள்ஸ், 3 குழந்தை ஒரே பிரசவத்தில் 3 குழந்தை பிறந்ததெல்லாம் வந்து இந்த ஊரில் இருக்காங்க. அதுவும் இல்லைங்க, இன்னும் 5 குழந்தை ஒரே அட் அ டைம்.
ஒரு பிரசவத்தில் 3 5 ஜோடி அந்த மாதிரி இருக்குது. ஜோடி அந்த மாதிரி. ஓகே ஓகே. அதாவது 3 குழந்தை பிறந்தது வந்து 5 ஜோடி இங்கே இந்த ஊரில் இருக்காங்க. ஓகே, உள்ளே இருக்காங்க. ஆனால் பாவம் குழந்தைக்கு வந்து காய்ச்சலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஓகே மக்களே, யூஸ் பண்ண கூட சேர்ந்து இவ்வளோ தூரம் ஒரு 4-5 வீடை காட்டி தந்து எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வாங்கினார். இவ்வளோ நேரம் சுற்றிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றிருப்பார். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வாங்கினார். இதே தமிழ்நாட்டில் ஆட்டோவாக இருந்தால் அறுத்து எடுத்துருப்பாங்க. அதான் உண்மை. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இவர் தான் உட்காந்து பேசிட்டுருக்கார். பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த ட்வின்ஸினுடைய ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அதனுடைய ஒரு செக்ரட்டரி அவர் தான். அவரோட வீடு, அவருடைய தோட்டத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்போம். அவர் வந்து அவருடைய அனுபவத்தை பற்றி எப்படி ஆரம்பித்தார், எத்தனை ட்வின்ஸ் மொத்தம் இருக்காங்க இந்த ஊரில் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவர் நம்ம சொல்கிறேன்னு இருக்கார். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால அவருடைய வீட்டை வந்து சுற்றி பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பழைய காலத்தை வீடு. மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள்ஸாக பிறக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது பழைய காலத்தில் வீடியோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி சரி எதுக்கு செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தால் மறுபடியும் ஆச்சரியம் என்னென்னா இன்னமும் இந்த ஊரில் வேறு எங்கேயுமே கிடையாது. இன்னும் இந்த ஊரில் இந்த கொடிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் டபுள்ஸை வந்து ரெட்டை குழந்தையாக பிறக்கிறவங்களுக்காக சரி ஒரு அசோசியேஷனே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இங்கே வந்து இவர் தான் வந்து பாஸ்கரண்ணா. இவரை பற்றி நான் முழு டீட்டெயில் சொல்கிறேன். இவங்க தான் வந்து ஆரம்பித்த வந்து இந்த அசோசியேஷன் ஆரம்பித்ததுடைய செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. 2006 ஆரம்பித்தது, 2009 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த அசோசியேஷனை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 204 ஜோடிகள், 408 பேர் வந்து ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க இந்த ஊரில். அதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து அண்ணன் வச்சுருக்காரு. நிறைய நியூஸ் சேனல், நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. அப்புறம் எதுக்காக நீ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் 2006 வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இன்னமும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டு நான் ஆச்சரியத்தோடு தான் வந்தேன். நான் வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருந்தாலும் ஜஸ்ட் என்கொயரி பண்ணலான்னு கேட்கும்போது என்கொயரி பண்ண சுவாரஸ்யம் ஆச்சரியம் அதிகமாகி போச்சு. ஆச்சரியம் சுவாரஸ்யம் இருந்தால் நம்ம வீடியோ எடுக்காம விட்டுருமா? அதனால் இப்போ நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரினுடைய பெருமையும் இந்த ஊரினுடைய வரலாறுகள், இந்த ட்வின்ஸை பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல் வந்து அண்ணன் வந்து சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லை, இவருக்கு பிறந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா ட்வின்ஸு. அதனால தான் இவர் வந்து அந்த ட்வின்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஒரு செக்ரட்டரியாக இருக்கார். இப்போ வந்து பாஸ்கரன்கிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அண்ணன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மலையாளம் தான் பேசுவார். இருந்தாலும் தமிழ் வந்து ஒரு அளவுக்கு பேசுவார். நம்மளுக்காக தமிழில் பேசுவார். அதில் ஏதாவது தப்புகள் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எப்போ? இல்லை வந்து 87 தான் கல்யாணம். 87. உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததே? ஃபஸ்ட்டு ஒன்று தான், சிங்கிள். ரெண்டாவது டெலிவரி தான் പിന്നെ ட்வின்ஸு. அவருக்கு இப்போ வந்து 32 இயர்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு அதாவது அந்த ட்வின்ஸ் அது வந்து எப்படி ரெண்டுமே பசங்களா இல்லை வந்து ரெண்டு ஆம்பளை பசங்க? சுகப்பிரசவமாக இருந்துச்சா? சுகப்பிரசவம் தான். அது எதனால் வந்து இந்த மாதிரியான ட்வின்ஸ் இங்கே பிறக்க காரணம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்குது. எல்லாருமே கேட்குறது எப்படி வருது, யாருக்கும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம், ரிசல்ட் ஒன்றும் வரல. ரிசல்ட்டே இல்லை. ரிசல்ட் வரல. ஆனால் இப்போ வந்து அந்த ட்வின்ஸ் பிறக்குது இப்போவும் பிறக்குதா இருக்குது. ஒரு தீபு மாதிரி தான். சுற்றி வரும் பேடி ஃபீல்டு தான். இந்த ரெயின் சீசனில் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். எங்கள் ஒரு கனெக்ஷன் இந்த ரோடு மட்டும்தான் இருக்குது. இந்த செம்மடு அந்த பேடி ஃபீல்டு தான். அப்போ வந்து இது ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். தீபு மாதிரி. இந்த ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி ட்வின்ஸ் இந்த ஜாஸ்தி இந்த வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் இங்கே தான். 2009 எடுத்தது. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த இவங்க எல்லாமே ட்வின்ஸு. இது 2009 எடுத்தது. அதில் பாருங்க ஃபுல்லாக நிறைய வந்து எல்லாமே டபுள்ஸ். இது ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களுடையது. இப்படி இது எல்லாமே இந்த ஊர் பசங்க தான்.
பாலக்காடு அமைதி ஒரே மக்கள் ஒரே மாதிரி தான். அவர் கல்யாணம் பண்ணுற பொம்பளும் ஒரே மாதிரி தான். ஒரே ட்வின்ஸு தான் கல்யாணம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஒரு ட்வின்ஸு இன்னொரு ட்வின்ஸை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கா? அந்த மாதிரி இல்லை, ஒரே வீட்டில் പിന്നെ 5 பிரதர்ஸ்னெல்லாம் இருக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் அந்த மாதிரி. ஓகே, கண்டினியூஸ் ட்வின்ஸ். இப்போ உங்களுக்கு ட்வின்ஸ், உங்க பையனுக்கு இல்ல கண்டினியூஸா இல்ல அந்த மாதிரி யாருக்கு இல்ல. நீங்க இப்போ 1 கிலோமீட்டர் நடந்துட்டு போனா ட்வின்ஸை பார்க்காம போக மாட்டேன். இப்போ நம்ம அந்த ரெட்டையர்கள் அதாவது ட்வின்ஸ் வில்லேஜ்ல இருந்து அடுத்த ஒரு பயணத்தை நோக்கி நமது பயணம் தொடருது. அடுத்த வீடியோல சந்திப்போம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு ரெட்டையா 2 ரெட்டை நம்ம ஏரியாக்குள்ள பாத்துருக்கலாம். இப்போலாம் வந்து ட்வின்ஸ் பிறக்கிறது ரேரா இருக்கு. ஆனா ரேரா காரணம் என்னன்னா எல்லா ட்வின்ஸும் இந்த ஒரு ஊர்ல தான் பிறக்குது அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு. நீங்க எப்படி இதை ஃபீல் பண்ணீங்க, இந்த ஊரை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா வியூஸ் அதிகமா போகும். அதே மாதிரி லைக் பண்ணீங்களாவும் கமெண்ட் பண்ணீங்களாலும் தான் நம்ம வீடியோ அதிகமா ரெக்கமெண்ட் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். இன்னும் வித்தியாசமான சூப்பரான ஊர்களை தேடி நமது பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஏதானும் டிஃப்ரெண்டான வில்லேஜ், வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்கள் ஏதானும் தெரிஞ்சாங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. அந்த இடத்த சம்பந்தமா நம்ம ஃபுல்லா என்கொயரி பண்ணி அந்த ஊர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.